பயந்துட்டல? இல்ல மேடம், அது நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. சரி, என்ன பார்த்துட்டு இருந்த? என்னோட போட்டோவையா? எனக்கு போட்டோஸ் எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. உனக்கு போட்டோ எடுக்க வருமா? இல்ல மேடம், எனக்கு தெரியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நீ புக்ஸை எடுத்து வை. நான் இப்பவே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? வருண், 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 நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல மேடம், அது வந்து போய் சொல்லாத. நீ அங்க வந்து என்னை எட்டி பாத்தியா இல்லையா? இல்ல மேடம், இது உண்மை இல்ல. இப்ப நான் உன் அப்பா கிட்ட தான் பேசி ஆகணும். இல்ல மேடம், ப்ளீஸ். அப்படி அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன ரொம்ப அடிப்பாரு. ப்ளீஸ் மேடம். நீ இப்படிப்பட்ட பையன் எனக்கு தெரியாம போயிடுச்சே. நீ இங்க இருந்து போயிடு. இப்பவே நீ இங்க இருந்து வெளியில போயிடு. Just get out. இல்லம்மா, வேணாமா, சாப்பிடு. எனக்கு போதும். பசிக்கல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு டியூஷன் எப்படி போச்சு? நல்லா இருந்ததுப்பா. இந்த நேரத்தில் யாரு இவங்க? வருணோட மேடம் எதுக்கு ஃபோன் பண்றாங்க? வருண், ஹலோ, சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். டியூஷன்ல என்ன நடந்தது? அப்பா, அப்பா அது புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? இந்த அவங்க கிட்ட பேசு. எஸ் மேடம். பயந்துட்டல? நீ என்ன ரொம்ப பயப்படுற? கவலைப்படாத. நான் உன்னோட அப்பா கிட்ட எதையுமே சொல்லல. ஆனா நீ இனிமே நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேட்கணும். சரியா? ஓகே மேடம். குட் பாய். அப்ப நாளைக்கு பாப்போம். ஐயோ மேடம், இதெல்லாம் எதுக்கு? ஏன் தேவையில்ல? பாவம், நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற. குடி. இதாவது நான் பண்ணலாம்ல? ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
நல்லா இருக்கா? குடி. அப்புறம் அன்னைக்கு நீ என்ன பார்த்தல்ல, நீ ரொம்ப பயப்படுற. ஆனா ஒரு தடவை இந்த பயத்தை விட்டுரு. அதுக்கப்புறம் பாரு உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுதுன்னு. என்னாச்சு? மேடம் தலையெல்லாம் சுத்துது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் எங்க இருக்கேன்? என்னோட Dress? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. மேடம் என்னோட Dress? நீ என்ன பார்க்கலாம், நான் உன்னை பார்க்க கூடாதா? மேடம் நீங்க என்ன பேசுறீங்க? உண்மையதான் சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் ஆரம்பிச்சது நீதான். மேடம் நான் வீட்டுக்கு போகணும். நீ இப்பதானே வந்திருக்க, இப்பவே போணுமா என்ன? நீ வந்து போறதுல என் இதயத்தை திருடிட்ட. மேடம் நீங்க ப்ளீஸ் மேடம். இது நமக்குள்ள இருக்கிற ரகசியம், யாருக்கும் எதுவும் தெரியாது. டீ ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இதை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. ஓகே. எங்க இருக்கான் உன் உத்தம புத்திரன்? படிச்சிட்டு இருக்காங்க. உள்ள அவன் படிக்கிறானா? நிஜமா தாங்க சொல்றேன், அவன் ரொம்பவே இப்ப மாறிட்டான். ம். டீச்சர் கலக்கிட்டாங்க போல இருக்கு. ஆ. எங்க அவனை கூப்பிடு. இதோ நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. வருண், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. படுத்துக்கோ. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அந்த மாதிரி செய். சபாஷ். ஐ லவ் யூ. என்னால இதெல்லாம் முடியாது மேடம். நான் சொல்றேன், நீ ஐ லவ் யூன்னு சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. உன்னோட டிஷர்ட்டை கழட்டு. மேடம் இது என்னால முடியாது. கழட்டுன்னு சொல்றேன்ல. இப்ப நீ உன்னோட டிஷர்ட்டை கழட்டலன்னு வச்சுக்கோ, நான் உன்னோட ரகசியத்தை ஓபன் பண்ணிடுவேன். இல்ல 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 மேடம் இல்ல. ப்ளீஸ் பண்றேன் மேடம். வருண், என்னாச்சு வருண்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி, மேடம் கிட்ட பேசிட்டு சீக்கிரமா கீழே வா, உன்னோட அப்பா கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா. உட்கார் வா. இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும். ஒன்னும் பயப்படாத, உட்காரு. படிப்பு எப்படி போகுது? படிப்பு நல்லா போயிட்டு இருக்குப்பா. ம். கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்லா படிக்கிற. என்னங்க, இதுக்கெல்லாம் அந்த மேடம் தான் காரணம். இந்தா, ஆ. நல்லா புடிடா. ம். நீ சரியா சொன்ன. இதுக்கெல்லாம் மேடம் தான் காரணம். நம்ம ஒன்று பண்ணலாம். அந்த மேடத்தை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாம். கண்டிப்பா சாப்பிட கூப்பிடுவோம். ஆமா, அவங்க கிட்டயும் பேசின மாதிரி இருக்கும், இவன் படிப்பை பத்தியும் கேட்ட மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கான்னு தெரியும். சரி, அதுக்கான வேலையை நான் இப்பவே பாக்குறேன். சரி. இங்க பாருங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஐயோ வேண்டாம், தேங்க்யூ. நாங்க உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் அது கம்மி தான். உங்களுக்கு தெரியாது எங்க வருணை நீங்க எந்த அளவுக்கு மாத்திருக்கீங்கன்னு. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இவனுக்கு அடுத்து எக்ஸாம் வரப்போகுது. சரி, இப்போ இவனோட படிப்பு எப்படி இருக்கு? இங்க பாருங்க, நான் ஆரம்பத்துல நினைச்சேன் வருண் கொஞ்சம் பலவீனமானவன்னு. ஆனா நேரத்துக்கு ஏத்த மாதிரி வருண் இப்ப பெட்டர் ஆயிட்டே போறான். என்ன வருண்? நான் பிளேட்டை வச்சுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. இவன் நிறைய தடவை ஃபெயில் ஆயிட்டே இருந்தான். சரி, அதனால
இப்போ நீங்க சொல்லும்போது கூட எனக்கு இவன் மேல நம்பிக்கையே வரல. அப்படியெல்லாம் இல்ல. நாங்க கடவுள்கிட்ட வேண்டறது ஒண்ணுதான். எங்க வருண் பாஸ் ஆயிடணும். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். இப்போ பரீட்சை நெருக்கத்துல வருது, அதனால நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேன். ஆ சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் விரும்புறது என்னன்னா, வருண் கொஞ்ச நாளைக்கு ஏன் கூடயே இருக்கட்டும். இவனோட படிப்புலயும் அவனுக்கு கவனம் இருக்கும். எந்த சப்ஜெக்ட்ல வருண் ரொம்ப வீக்கா இருக்கானோ அதுல நான் கவனத்தை செலுத்துவேன். அது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க எப்படி? அதாவது நாங்க எப்படி உங்களை கஷ்டப்படுத்துறது? அட இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அப்புறம் இப்போ நமக்கு வருணோட ஃபியூச்சர் ரொம்பவே முக்கியம். நீங்க இவனுக்காக இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்லும்போது அப்புறம் நாங்க எப்படி அதை தடுக்க முடியும்? சரி, அப்படின்னா வருண் நம்ம போலாமா? ஆனா இப்ப எப்படி? ஆமா மேடம். இப்ப எப்படி? நாளைக்கு வரட்டுமே. இவனோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயன் பண்றதுக்கு கொடுத்திருக்கேன். அதனால நாளைக்கு வரட்டுமே. என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி அழற? கோவமா இருக்கியா? என்ன போக விடுங்க மேடம். எனக்கு இதெல்லாம் பண்ண விருப்பம் இல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்ன லவ் பண்றது பிடிக்கலையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? மேடம், நீங்க என்ன பண்றீங்க? அப்படி நான் சொல்றத நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, நான் என்ன வெட்டிப்பேன். அப்புறம் இந்த உலகத்துக்கே நான் சொல்லிடுவேன், நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட, அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவேன். புரியுதா? ஆனா இது தப்பு. தப்பா? ஆனா யார் ஒத்துப்பாங்க? யாரு ஒரு லூசர் சொல்றத ஒத்துப்பாங்க? எல்லாரும் இப்படிதானே நினைப்பாங்க. நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டன்னு அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? உன் அப்பா அம்மாவை தான் கேவலப்படுத்துவாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அத நீ விரும்புறியா? இங்க பாரு, மூடிட்டேன், இங்க வச்சிட்டேன். நான் தான் சொன்னல, இது நம்மளுடைய முதல் சண்டை. நீ இத மறந்துரு. இப்போ நாம லவ் பண்ணுவோம்.